என்னதோ தெரியலடா, மனசுக்கு நிம்மதியே இல்லை. சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம் கூட கிடைக்கல. வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு வலியும் வேதனையும் சோகமா தான் இருக்கு. கடன் நெருக்கடி வேற இருக்கு. கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாளாவது ஒரு மாற்றம் வராதான்னு தான்டா ஏங்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் பிரச்சனை தான் வருது. நானா ஒதுங்கி இருந்தாலும் தானா பிரச்சனை வருது. சரி, சந்தோஷமா இருக்கலாம்னு இடத்தை தேடி போகும்போது அங்கேயும் சோகமா தான் இருக்கு. வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. ஏன் இப்படி இந்த உலகத்துல எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது? எனக்கு அதான் ரொம்ப வருத்தமா இருக்குடா, வேதனையா இருக்கு. தூங்க போனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரே புலம்பிட்டு தான் இருக்கேன். என்னையே அறியாம சில தருணங்கள்ல ஏன்டா இப்படி இந்த உலகத்துல இப்படி கஷ்டப்பட்டு வாழணுமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. என் நிலைமையை பாத்தியாடா? இந்த உலகத்துல உனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குன்னு நினைக்காது. இந்த உலகத்துல பிறந்திருக்க அனைத்து உயிர்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கதான்டா செய்யுது. நீ இப்படியே புலம்பிட்டு வேதனையா இருந்தேன்னா வாழ்நாள் முழுவதும் உன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காடா. நீ வெளியூர்கள் போகும்போதும் என் வீட்டுல இருக்கும் போதும் அங்க சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே உன்னோட பாரம் குறையண்டா. ஆனா நீ ஒவ்வொரு மூலையில இருந்து இப்படி வேதனைப்பட்டு இருந்தேன்னா வாழ்நாள் முழுவதும் நீ கண்ணீர் வச்சுட்டு தான் இருப்ப. நீ ஒண்ணு பாரு, உன் வீட்டுல பையே பாரு. வீட்டுல கூட குழந்தைகள் இருக்கா. அந்த குழந்தைங்களை தூக்கி நீ கொஞ்சம் போதும் சிரிச்சு பேசும்போது நீயும் அந்த குழந்தைங்களாவே மாறி உன் வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறி போகண்டா. என் வீடை விட்டு வெளியே போகும்போது என் ஆபீஸா இருக்கட்டும், வெளியில ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் இருக்கட்டும், பார்க்கா இருக்கட்டும், அங்க வரக்கூடிய நபர்கள்ட்ட பேசும்போதும் அங்க இருக்கிற குழந்தைங்கள்ட்ட பேசும்போதும் உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அப்போ உன்னோட கஷ்டங்கள் உள்ள இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அந்த குழந்தைங்கள கூடயும் சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போகும். அந்த நேரம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல நீ ஒவ்வொரு மூலையில புலம்புற வேதனையை விட்டுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் நீ பழகி பாரு. ஆட்டோமேட்டிக் உன் வேதனையும் கவலையும் மாறும். இந்த உலகத்துல நம்ம வாழ்றது நம்ம இந்த உலகத்துல படைச்சிருக்கு. அப்படி படைச்சிருக்கும் போது இந்த உலகத்துல எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்லாம வந்துட்டு எல்லாம் ஈஸியா கிடைச்சிட்டுனா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காடா. அதனால இருக்கிற வாழ்க்கையில நீ சந்தோஷமா வாழலன்னா நீ வீட்டுக்கு போ. வீட்டுல போகும்போது அந்த குழந்தைங்களை பாரு. அந்த குழந்தைங்கள்ட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தருணமே உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரியுமா? அதனால இனிமேல் நீ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து எனக்கு கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காத. அந்த இடங்கள்ல நீ இருக்கிற நேரம் யார் கூடயாவது வெளியில போய் நல்லபடியா சகஜமா பேசி பழகு. உன்னோட கஷ்டங்கள்லாம் மாறண்டா. டேய், பாத்தியாடா, அவனுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவன் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டாம அந்த குழந்தைங்களை கூட அவன் எவ்வளவு இப்படி சிரிச்சு அன்பா சிரிச்சமுமா இருக்கான் பாத்தியா? அந்த குழந்தை கலகலப்பா சிரிச்சுட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் மனவேதனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரும்போது வீட்டிலேயே ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது குழந்தைகள் தான். அந்த குழந்தைங்கள்ட்ட காட்டுற அன்பு தான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம். நமக்கு அப்போது நமக்கு மனசுல இருக்க வேதனை, துக்கம், கவலை, கண்ணீர் எல்லாமே மறந்து நம்மளும் குழந்தைகள் ஆகும். அதனால கஷ்டம் இருக்குன்னு பார்த்தா இந்த உலகத்துல எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கதான் செய்யும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நமக்கு ஒரு அன்பு கிடைக்கணும்னா நமக்கு வீட்டிலே தான் இருக்குது அந்த குழந்தைகள். அந்த குழந்தைங்கள்ட்ட காட்டுற அன்பு தான்டா. வீடு மட்டும் இல்லை, வெளியே போகும்போதும் ஏதாவது குழந்தைகள் இருக்கும்போது அவங்க கூட நீ வந்து சிரிச்சு பேசி நல்லபடியா சந்தோஷமா இருந்து பாரு. உன் கவலைகள்லாம் மறந்து வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்குண்டா. அதனால இனிமேல் கஷ்டப்படுற வேதனைப்படுறேன்னு சொல்லி சும்மா புலம்பிட்டே இருக்கிறாத. அன்பு காட்டுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல நீ அன்பு காட்டும் போது அந்த கஷ்டங்களும் மறைஞ்சி உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்குண்டா.